அனைவருக்கும் இனிய வணக்கம். மைஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற ராசி பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நாம் சந்தித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜோதிட சம்பந்தமாக ராசி பலன்கள் நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறோம், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களையும் பார்க்கிறோம், ஜோதிடம் சம்பந்தமாக கருத்துக்களையும் உங்களுக்கு ஷேர் செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுபோல் நீங்களும் உங்களது நண்பர்களை இதில் இணைத்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை, அதாவது 24/8/2025 முதல் உள்ள ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேசராசி நேயர்களே, சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வந்து விட்டார். இந்த ஒரு கிரக மாற்றம்தான் இந்த வாரத்திலே நடந்திருக்கிறது. பொதுவாக மேசராசிக்கு சுக்கிரன் 2-7க்கு உரியவர், அதாவது குடும்ப களத்திர ஸ்தானாதிபதி. இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணங்கள் நடைபெறலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் வரலாம். காரணம், குழந்தைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கலாம். ஒரு சில வீடுகளில் தாயாருடைய பேச்சை மட்டுமே கேட்கக்கூடிய குழந்தைகள் இருக்கலாம். ஒரு சில வீடுகளில் தந்தையாரின் பேச்சை கேட்கக்கூடியவர்களும் இருக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் உங்களுக்கே நன்றாக தெரியும். எனவே இதை உங்களிடம் நான் விட்டு விடுகிறேன். ஆனால் குழந்தைகளை அரவணைத்து செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, தைரிய ஸ்தானத்திற்கு ராசிக்கு அதிபதி சென்று இருக்கிறார். 2ஆம் இடத்திலே குரு பகவான் தனியாக அமர்ந்திருக்கிறார். அதே நேரம் இதுவரை உங்களுக்கு ஏதாவது கெட்ட பெயர் ஏற்பட்டு இருந்தால், குறிப்பாக உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் அது வந்து இருந்தாலோ, வாங்கிய கடனை குறித்த நேரத்தில் திருப்பி செலுத்த முடியாமல் ஏதாவது கெட்ட பெயர் வந்திருந்தாலோ, அவைகளெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. குடும்பத்திலே அமைதி நிலவக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சில கணவன் மனைவியர் இணைந்து வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், குறிப்பாக வயதானவர்கள் இருந்தால் இது நிச்சயமாக ஆன்மீக பயணமாக இருக்கலாம். உங்களால் முடியாவிட்டாலும் உங்களது குழந்தைகள் மூலமாக அந்த உதவிகள் கிடைக்கப்பெற்று வெளிநாடுகள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை சேரலாம் என்று சொன்னாலும் கூட தற்பொழுது ஆபரணங்களின் விலை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த இடத்தில் நிற்கிறது. எனவே உங்களது வசதிகளை பொறுத்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்தால் குறைந்துவிடும். உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் உங்களுக்கு ஏதாவது கீழறுப்பு வேலைகள் செய்பவர்களாக இருந்தால் சற்று அமைதி அடைந்து விடுவார்கள். உங்களது வேலை திறமையை பாராட்டக்கூடிய உங்களது மேலதிகாரிகள் உங்களுக்கு நிச்சயமாக பாராட்டுகளை கொடுப்பார்கள். எப்பொழுதுமே வீட்டிலே இருந்தால் நமக்கு பொழுது போவதில்லை, வெளியிலே சென்று வரலாம் என்று நினைத்து கொண்டு வெளியிலே செல்பவர்கள் பொறுமையாக திரும்பி வர வேண்டும். சில நேரங்களில் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு யாருக்கும் புத்திமதி சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதிலே சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை இந்த வாரம் முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதற்குண்டான கிரகம் சரியான இடத்தில் இல்லை. இந்த கிரக நிலவரங்களை அனுசரித்துத்தான் இந்த பலன்களை சொல்ல வேண்டி இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, ராசியிலே சுக்கிர பகவான் வந்து அமர்ந்து விட்டார். ஒரு வகையில் அவர் பாதகாதிபதி, அதே நேரத்தில் இன்னொரு வகையிலே அவர் சுகாதிபதி. புதிய வீடுகள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். ஆனால் புதிய வீடு நமக்கு அமைந்து விட்டதே என்று நினைத்து சரியில்லாத இடத்தில் முதலீடு செய்து விடாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் சூரியன் எந்த பக்கம் உதயமாகிறது, அதே நேரத்தில் வீட்டிற்கு என்ன எண் கிடைக்கிறது என்பதிலெல்லாம் ஆராய்ச்சிகளை செலுத்துவார்கள். ஆனால் எந்த ஆராய்ச்சியை நீங்கள் செய்து பார்த்தாலும் வாங்கி இருக்கக்கூடிய இடத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
குறிப்பாக எதிர்காலத்தில் நாம் அந்த வீடை விற்றுவிட்டு ஏதாவது ஒரு பெரிய சொத்து வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது நல்ல விலையில் இந்த இடம் சென்றால் தானே அதை வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டு சரியான முதலீடு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, சூரியன் இந்த வாரமும் ராசியிலே தான் இருக்கிறார். விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பது உங்களது பெண் குழந்தைகள் மூலமாக ஏதாவது செலவுகள், குறிப்பாக திருமண செலவுகள் வரலாம். அதே நேரத்தில் வீட்டிற்கு புதிய ஜாமான்கள் ஏதாவது வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது தவிர பழைய வீடுகளாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கிறதா என்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், சில நேரங்களில் மழை காலங்களாக இருந்தால் வீட்டிலே ஏதாவது குறைபாடுகள், மழை தண்ணீர் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள், அது ஓட்டைகள் மூலமாக வரலாம், அதிகமான மழையின் மூலமாகவும் ஏற்படலாம். இதையெல்லாம் அவ்வப்பொழுது நீங்கள் பார்த்து அந்த வீட்டை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். வெளியிடங்களில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் சற்று நிதானமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிறார். குறிப்பாக 9ஆம் இடம் என்பது தந்தையாருடைய இடத்தை பற்றி பேசக்கூடியது, ஆன்மீக ஈடுபாடுகளை பற்றி பேசக்கூடியது, நமது கர்ம வினை எல்லாம் எப்படி செயல்பட போகிறது என்பதை பற்றியும் பேசக்கூடியது. இதையெல்லாம் அனுசரித்துத்தான் இந்த வாரம் உங்களுக்கு பலன்கள் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் தொழிலில் ஏதாவது போட்டி பொறாமைகள் இருந்தால் சற்று குறைய ஆரம்பிக்கலாம். உடல் நலத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தனியார் துறையில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டது இவ்வளவு நேரம்தான், அந்த நேரத்திற்குள் வேலையை முடித்து விட வேண்டும் என்று அவசரப்பட்டு எதையாவது செய்துவிட்டால் அதன் பின்விளைவு உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நிதானமாக செயல்படுங்கள். துலாம் ராசி நேயர்களே, கிரக நிலவரங்கள் எல்லாம் எப்போதும் போல் இருக்கிறது. ஆனால் ராசிக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்திற்கு வந்து விட்டார். தொழில் ஸ்தானத்திற்கு வந்து அவர் 4ஆம் இடத்தை பார்த்திருக்கிறார். 4ஆம் இடம் என்பது சனி பகவானுடைய வீடாகும். அதே நேரத்தில் துலாம் ராசிக்கு சனி பகவான் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகமாகும். வெளிநாடுகள் மூலமாக ஏதாவது தொழில்களை உருவாக்கி கொள்ளலாம். டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும். இரும்பு சம்பந்தமான துறைகளில் ஈடுபட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்திலே காத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு தொழிலில் ஏதாவது வருமானங்கள் வருவதில் தடைகளும் ஏற்படலாம். இந்த தடைகள் குறிப்பாக அரசு துறையில் ஏதாவது குத்தகைகள் பெற்று தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு குறித்த நேரத்தில் பணம் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை அனுசரித்து நிதானமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய வாரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விருச்சக ராசி நேயர்களே, 10ஆம் இடம் பலமாக இருக்கிறது. தொழில் சிறப்பாக இருந்தாலும் அடிக்கடி உடல் உபாதைகள் தொல்லைகள் கொடுக்கிறது. குறிப்பாக பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கர்ப்ப சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆண்களாக இருந்தாலும் சில நேரங்களில் நேரம் தவறி உணவு எடுத்துக்கொள்வதால் குடல் சம்பந்தமான நோய்கள் ஏதாவது வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஏதாவது சிறிய குறைகள் இருந்தால் உடனே மருத்துவரை சென்று இந்த வாரத்திலே பார்த்து விடுங்கள். தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. வேலைக்காரர்கள் மூலமாக நீங்கள் நல்ல லாபங்களை பெறலாம். அதே நேரத்தில் அந்த வேலைக்காரர்களிடம் உங்களது தொழில் ரகசியத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்தில் இருந்து சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் தொழிலாளர் என்று சொல்லக்கூடியவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் முக்கியமான வாரமாக இந்த வாரம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, நல்ல காலம் பிறந்திருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் இன்னும் நல்ல காலம் சரியாக வரவில்லை என்று ஜோதிடத்தின் மேல் ஏதாவது தவறான கருத்துக்களை கொண்டிருக்கலாம். இந்த ராசி பலன்கள் தவறாக இருக்குமேயாயின் ஜாதகங்கள் பலமாக இருக்கிறதா, ஜாதகத்திலே என்ன தசாபுத்திகள் நடைபெறுகிறது என்பதை இந்த வாரம் நீங்கள் அவசியமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்திலே சுக்கிரன், 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனவரவுகள் ஏதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.
அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக நோய்களுக்கு மருத்துவ செலவும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. நோய்கள் வராமல் இருப்பதற்கு எந்த அளவிற்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை புரிந்து கொண்டு உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல உறவு காணப்படுகிறது. குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் கிடைக்கலாம். குழந்தைகளுக்கு சற்று செலவுகள் இருந்தாலும் நல்ல செலவுகளாக இருக்கலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, அரசாங்கத்தின் மூலமாக நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு குறித்த நேரத்தில் அவர்களது வருமானங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. சனி பகவான் 2ஆம் இடத்திலே இருப்பது ஒரு சிலருக்கு வாகன சம்பந்தமான துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய வாகனங்கள் ஏதாவது வாங்கலாம். அதே நேரத்தில் நல்ல தொழிலும் புதுமையாக அமைய இருக்கிறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் நன்றாக யோசித்து பணத்தை செலவு செய்ய வேண்டும். எதிர்காலத்திற்கு சேமிப்பு அவசியம் என்பதை புரிந்து கொள்ள நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் அவர்களிடம் நன்றாக பழகலாம். ஆனால் எல்லா நண்பர்களும் சொல்லக்கூடிய புத்திமதிகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சில நேரங்களில் சிலர் நல்லது சொல்வது போல் உங்களுக்கு ஏதாவது தவறான கருத்துக்களை சொல்லிவிடுவார்கள். இதனால் நட்பு முறையில் ஏதாவது விரிசல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக செயல்படுங்கள். கும்பராசி நேயர்களே, தொழிலில் போட்டிகள் உருவாகலாம். உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. தாய் அல்லது தந்தையை பார்த்து வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது சந்தித்து வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அவர்களுடன் ஏதாவது உல்லாசமாக காலங்களை கழிக்கக்கூடிய, அதாவது வெளியிலே சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இவைகள் எல்லாம் ஏற்படலாம். பொறுமையாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குருவுடைய பார்வை உங்களது ராசிக்கு இருந்தாலும் கூட குரு எவ்வளவுக்கு உங்களுக்கு பொருளாதார வசதிகளை கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு செலவுகளையும் கொடுக்க இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். உங்களது குலதெய்வங்கள் ஏதாவது இருந்தால் அதற்கு வழிபாடுகளை செய்யாமல் இருந்தால் செய்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக வெற்றிகள் உண்டு. மீனராசி நேயர்களே, நல்ல நண்பர்கள் சில நேரங்களில் நல்ல அரிய பெரிய தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். குடும்பத்திலே அமைதி நிலவுகிறது. பெண்களாக இருந்தால் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்கும். ஆண்களாக இருந்தால் சகோதரிகள் மூலமாக நல்ல உதவிகளும் கிடைக்கலாம். சொத்துகள் விவகாரம் ஏதாவது இருந்தால் அதுவும் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். மனதிலே சற்று பய உணர்ச்சி காணப்படுகிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து தூக்கம் குறைவாக இருக்கலாம். ஆனால் அப்படி உங்களை நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. குறித்த நேரத்தில் உணவு, குறித்த நேரத்தில் உறக்கம், இதை இரண்டையும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல பெயர் நிச்சயமாக கிடைக்கலாம். ஒரு சிலர் புதிய தொழில்களை ஆரம்பிக்கலாம். வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பல தொழில்களையும் கொடுக்கும். அதன் மூலமாக முன்னேற்றம் அடையலாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.